நாங்கள் இன்னும் ஆர்கிடெக்சர் கம்பெனிஸ்க்கு எதுக்குமே வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் பண்ணதே இல்லை, டு பி ஹானஸ்ட். ஆனால் நாங்கள் வந்து பேசிக்காகவே ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-17 ஏஜென்ட்டாவது தேவைப்படுது. ஒரு கம்பெனிக்கு 17 ஏஜென்ட் வேணும்னா ஒரு கம்பெனி ரன் பண்ண 10 எம்ப்ளாயி வேணுங்கிற மாதிரி மினிமம் 15 ஏஜென்ட் வேணும். அது இல்லைன்னா யூ ஆர் பேயிங் ஏஐ டாக்ஸ். உனக்கு ஒழுங்கா இது தெரியலனா டாக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணனா எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பண்ணுவேன். உனக்கு ஒரு விஷயத்தை ஏஐ வந்து 5x ஃபாஸ்டராகவோ 20% ஆஃப் த காஸ்ட்லையும் பண்ணணும்னா தெரிலனா நீ எக்ஸ்ட்ரா தரது எல்லாமே டாக்ஸ் தான். ஆமாம், சூப்பர் கான்செப்ட். இப்போ அந்த ஏஐ டாக்ஸ் பற்றி ஒன்று சொல்லலாம். ஒரு கம்பெனிஸ்க்கெல்லாம் நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு இதுதான் ரெக்யர்மெண்ட், ஆனால் நீங்கள் இதுக்கு போகிறீங்க, இதில் எஃபிஷியன்சியாக இருக்காது, இதெல்லாம் சேர்த்துனா தான் உங்களுக்கு எஃபிஷியன்சியாகவே அவுட்புட்டே தெரியும். ஓகே, இந்த ப்ராசஸையே நான் சீம்லெஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிள் ஆஸ் ஒரு ப்ரீ சேல்ஸ் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது ஃபில்டர் ஆகலைன்னா எல்லாருமே அட் அ டைமில் கால் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ப்பா, எமர்ஜென்சியில் இருக்கேன்ப்பா, என்னால் பேச முடியாது, நீங்கள் அதுக்கு ஃபாலோ அப் கால் செட் பண்ணணுமா? அது வந்து இன்னொரு ஏஜென்ட் தான் பண்ணணும். நான் வந்து ஒரு ஏஜென்ட் தான் பண்ணுவேன், நான் இதுலேயே பண்ணி முடிப்பேன்னா முடியாது. உங்களுக்கு ஒரு ஸ்குவாடாவது தேவைப்படும் மினிமம்.